ஒயிட் குருமா செய்ய போகிறோம் பாருங்கள். முதல்ல தாளிப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி இலை, சோம்பு, பட்டை, அன்னாசிப்பூ, 2 கிராம்பு. லைட்டு சிறந்தோன்னா பெரிய வெங்காயம். இது இரும்பு சட்டி, அதனால் போட்டவுடனே திறந்துடும். எப்பவுமே வெங்காயம் வளர்க்கும்போது கல் உப்பு போட்டுக்கோங்க, சீக்கிரம் தண்ணி விட்டுரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூண்டு போட்டுக்கோங்க. அடுத்தது பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தக்காளி. அப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி, இது ஏன் வெள்ளை குருமா அப்படின்னு சொல்கிறோம்னா மஞ்சள் தூள் போட மாட்டாங்க. ஒரு பேர் போடுவாங்க, ஒரு பேர் போட மாட்டாங்க. இதில் உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போடலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி. நல்லா வதங்கிருக்கு. இப்போ தண்ணி ஊற்றலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேவையான மசாலா, தேங்காய், சீரகம், மிளகு, சோம்பு எல்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்பூனு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை. இதை நம்ம அரைச்சி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, தண்ணி நல்லா கொதி வந்தோடனே இதை அரைச்சி நம்ம ஊற்ற வேண்டியதான். இது லைட்டாக பபிள்ஸ் வரும்போது ஊற வச்ச பட்டாணியை போடணும். இப்போ ஊற வச்ச பட்டாணி, தேவையான அளவு உப்பு, இப்போ அரைச்சி வச்ச தேங்காய் பொட்டுக்கலையை அதில் ஊற்றிடுவோம்.